ஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆனி மாதம் 9ஆம் தேதி. திரும்பவும் சொல்றேன், 23/6/2024 ஆனி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 12 ராசிக்கான பலன்களை இப்ப நம்ம பார்ப்போம். சரிங்களா? முதலாவது மேஷம் ராசி. மேச ராசி. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீங்க. செலவு சார்ந்த சில முடிவுகள் எடுப்பீங்க. சுபகாரியங்கள் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உங்களுக்கு உருவாகும். உயர் அதிகாரியின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும். மனதளவில் ஒரு விதமான திருப்தி உங்களுக்கு உண்டாகும். உண்மையா சொல்ல போனா இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா இள நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அஸ்வினி. வேறுபாடுகள் விலகும். பரணி மாற்றமான நாள். கிருத்திகை குழப்பங்கள் உண்டாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரிஷப ராசி. ரிஷப ராசி. கடன் விஷயங்கள்ல பொறுமை வேண்டும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். செய்யும் பணிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். காயப்படுத்தும் வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் நிச்சயம் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். அனுபவம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல கிருத்திகை. பொறுமை வேண்டும். ரோகிணி. அனுபவங்கள் கிடைக்கும். மிருகஸ்ரீஷம். கலகலப்பான நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசி. உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க. சுபகாரியங்கள் கைகூடி வரும். சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். துணைவர் வழியில் இருந்த வேறுபாடுகள் மறையும். புதிய நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். உயர் அதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வரவுகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா சிவப்பு. உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மிருகஸ்ரீஷம். புரிதல் உண்டாகும். திருவாதிரை. வேறுபாடுகள் மறையும். புனர்பூசம். ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது கடக ராசி. கடக ராசி. உறவுகளின் மத்தியில் செல்வாக்கு உயரும். அரசு காரியங்கள்ல இருந்த தாமதங்கள் நிச்சயம் விலகும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல நெருக்கடிகள் குறையும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா ஊதா. உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல புனர்பூசம். செல்வாக்கு உயரும். பூசம். சாதகமான நாள். ஆயில்யம். வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி. குடும்பத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். உடனிருப்பவர்களின் சுயரூபங்கள் புரிந்து கொள்வீங்க. நீண்டகால பிரார்த்தனைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் சில நெருக்கடியான சூழல்கள் தோன்றி மறையும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 5. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா இள நீலம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மகம். ஆதரவான நாள். பூரம். பிரார்த்தனைகள் நிறைவேறும். உத்திரம். ஆர்வம் ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி ராசி. முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் சாதகமாக அமையும். தள்ளி போன சில காரியங்கள் கைகூடி வரும். அதிரடியான சில முடிவுகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். கடன் பற்றிய சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கவலை மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பழுப்பு. உங்களுக்கான நட்சத்திரங்கள உத்திரம். சந்திப்புகள் ஏற்படும். அஸ்தம். மாற்றங்கள் உண்டாகும். சித்திரை. ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி. இழுபறியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும். சிறு தூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆலோசனைகள் சில மாற்றத்தை ஏற்படுத்தும். பகை விலகும் நாள். சரிங்களா? துலாம் ராசிக்கான நட்சத்திரங்களை பார்ப்போம். சித்திரை. தீர்வுகள் கிடைக்கும். சுவாதி. முயற்சிகள் கைகூடும். விசாகம். மாற்றமான நாள். சரியா? உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பொன்னிறம். அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசி. விருச்சிகம் ராசி. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். மனதில் புதிய நம்பிக்கைகள் பிறகும். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாமதம் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை. விசாகம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல விசாகம். வேறுபாடுகள் விலகும். அனுஷம். வரவுகள் கிடைக்கும். கேட்டை. வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி. பணிபுரியும் இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வியாபாரத்துல மத்தியமான லாபம் கிடைக்கும். பெருசாகவும் சிறுசாகவும் இருக்காது. நடுத்தலையா இருக்கும்.
வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும், எதிலும் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல சூழ்நிலையை அறிந்து செயல்படவும் ஆதாயம் நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும், புராடம் மத்தியமான நாள், உத்திராடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது மகரம் ராசி. தம்பதிகளுக்குள்ள அனுசரித்து செல்லவும், மற்றவர்களுக்கு சிபாரிசு செய்வதை தயவு செஞ்சு தவிர்க்கவும், வியாபாரத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து முடிவெடுக்கவும், உத்தியோகத்துல மறைமுக தடைகள் ஏற்பட்டு நீங்கும், எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. விதாண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்க. ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா நீல நிறம். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல உத்திராடம் அனுசரித்து செல்லவும், திருவோணம் சிந்தித்து செயல்படவும், அவிட்டம் பொறுமை வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பராசி. மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து மந்தத்தன்மை குறையும், வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும், உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க, உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும், திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. பொழுதுபோக்கு சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும், முயற்சி வெளிப்படும். அதிர்ஷ்ட திசைன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள். உங்களுக்கான நட்சத்திரங்கள்ல அவிட்டம் மந்தத்தன்மை குறையும், சதயம் உயர்வுகள் ஏற்படும், புரட்டாதி சாதகமான நாள். அடுத்து நம்ம பார்க்க போறது மீனம் ராசி. அணுகுமுறைகள்ல சில மாற்றம் உங்களுக்கு உண்டாகும், உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க, நிர்வாக துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும், வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், சக ஊழியர்களிடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும், உலக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும், சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை. உங்களுக்கான நட்சத்திரங்கள போராட்டாதி மாற்றம் உண்டாகும், உத்திரட்டாதி வாய்ப்புகள் ஏற்படும், ரேவதி புதுமையான நாள். இதுவரை நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இதுல இப்ப நம்ம முக்கியமா சொல்ல போறது சந்திராஷ்டமம். முக்கியமா இப்ப நம்ம சொல்ல போறது சந்திராஷ்டமம். யாருக்கு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். அதனால இன்னைக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைக்கு நிச்சயமா இருக்கும். தேவையில்லாம எங்கேயும் வார்த்தைகள் விடாதீங்க. முக்கிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் தள்ளி போடுங்க. சரிங்களா? ஸோ இதுவரை நம்ம பார்த்தது அத்தனையுமே 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இதில் ஏற்ற இறக்க சூழ்நிலைகள் நிச்சயமா உங்க மனதளவில் இருக்கும். எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. உங்கள் எண்ணம் எதுவோ அதுதான் செயல்திறனா அமையும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆகையால எதுக்கும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயில் ஸ்தலங்கள் நீங்கள் வசிக்கும் பகுதியில் எங்கே இருந்தாலும் போய் ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த இறைவன் உங்கள் இரு கரம் பிடித்து வழிநடத்தி செல்வான் என்ற நம்பிக்கையோடு நடைபயிலுங்கள். சரியா? உங்களுடைய நடை பயில தான் வாழ்க்கை பயிலரங்கத்தில் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. சரியா? இது நிதர்சனமான உண்மை. ஸோ எதற்கும் கவலைப்படாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.